ரூபெல்லா வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த மில்லியன் கணக்கான மனிதர்கள் வருடா வருடம் ரூபெல்லான்ற வைரல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டாங்க. ரூபெல்லா வைரஸ் காத்துல பரவக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. இதனால ரூபெல்லானால பாதிக்கப்பட்டவங்களினுடைய தும்மல் மற்றும் இருமலின் போது ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் மூலமா ரூபெல்லா வைரஸ் காத்துல பரவி அது மற்றவங்களையும் பாதிக்கும். இதனாலேயே அந்த காலகட்டத்திலலாம் நிறைய கிரௌடட் கம்யூனிட்டிஸ்ல அடிக்கடி ரூபெல்லா அவுட் பிரேக்ஸ் ஆனது நிகழ்ந்து வந்தது. ரூபெல்லா அனைத்து வயதினரையும் பாதிக்கும் தான். இருந்தாலும் குறிப்பா குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். ரூபெல்லா ஏற்பட்டால் காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி, சோர்வு, ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டு மூட்டுகளில் வலி ஏற்படுதல், முகத்தில் ஆரம்பித்து உடல் முழுக்க ரெட் ரேஷ் அப்படின்ற சிவந்த கட்டிகள் ஏற்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்படும். ரூபெல்லானால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் என்னவோ ரொம்பவும் குறைவு தான். ஆனால் ரூபெல்லானால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்பவும் மோசமானது. அதாவது ரூபெல்லானால பாதிக்கப்பட்ட சில நபர்களுக்கு என்செஃபலைட்டிஸ் அப்படின்ற மூளை வீக்கம் ஏற்படும், நியூரைட்டிஸ் அப்படின்ற நரம்பு வீக்கம் ஏற்படும், நிமோனியா அப்படின்ற நுரையீரல் பாதிப்பு ஏற்படும், பிராங்கைட்டிஸ் அப்படின்ற மூச்சுக்குழாய் அலர்ஜி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரூபெல்லானால ஆண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆர்கைட்டிஸ் அப்படின்ற டெஸ்டிக்கிள்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ரூபெல்லானால பாதிக்கப்பட்டிருந்தால் மிஸ்கேரேஜ், ஸ்டில்பெர்த் எல்லாம் ஏற்படும். அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபெல்லா ஏற்பட்டிருந்தால் கருசிதைவு ஏற்படும் அல்லது குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்து பிறக்கும். ஒருவேளை குழந்தைகள் அந்த ரூபெல்லானால பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்களிடமிருந்து அந்த குழந்தைகள் பிறக்கும் போது உயிரோட பிறந்துட்டா கூட கன்ஜெனிட்டல் ரூபெல்லா சிண்ட்ரோம் அப்படின்ற சிஆர்எஸ் அப்படின்ற சிண்ட்ரோமோட பிறக்கும். இந்த குழந்தைகள் சிஆர்எஸோட பிறக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு ஒன்று பார்வை இழப்பு இருக்கும், அல்லது அந்த குழந்தைகளினுடைய கேட்கும் திறன் இல்லாமல் போயிருக்கும், அல்லது அந்த குழந்தைகளுக்கு இருதய பாதிப்போட அந்த குழந்தைகள் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் மூளை பாதிப்போட பிறக்கும். இதனால இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்ற அறிவுத்திறன் குறைபாடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகளினுடைய வளர்ச்சி தடைப்படும், வளர மாட்டாங்க சில குழந்தைகள். அதெல்லாம் இந்த சிஆர்எஸ் அப்படின்ற கண்டிஷன் இந்த ஒரு சிண்ட்ரோம் மூலமாக ஏற்படும். ஸோ மற்ற யாரை காட்டிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபெல்லா ஏற்பட்டால் அது நிறைய சிக்கல்களை கொடுக்கும். குறிப்பாக அது ரொம்ப கொடூரமான விளைவுகளை அந்த கர்ப்பிணி பெண்களினுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு மோசமானது தான் அந்த ரூபெல்லா அப்படின்றது. ஏன்னா பிறக்கும் போதே கண் இல்லாமல் அல்லது காது கேட்காம பிறக்கிறது அல்லது அறிவுத்திறன் குறைபாடோட பிறக்குது அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஸோ இப்பேற்பட்ட கொடூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக தான் ரூபெல்லா அப்படின்ற இந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆனது ரூபெல்லா வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்தது. இந்த பாதிப்புகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்காக சில முறைகள், சில சிகிச்சை முறைகள் கையாளப்பட்டது. அதில் முதல் முறை ஐசோலேஷன் தான். அதாவது ரூபெல்லானால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா முதல்ல அது அவங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தனிமைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா ஹைஜீன் ப்ராக்டிஸ், அதாவது ரூபெல்லானால பாதிக்கப்பட்டவங்க தும்மும் போதும் இருமும் போதும் கையை வாயில் மூடி வச்சுட்டு தும்மணும், இருமணும். அதுக்கப்புறம் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி ஹைஜீன் ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு இந்த பாதிப்பு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கையாளப்பட்ட முறைகள். அதுக்கப்புறமா சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கப்படும். அதாவது ரூபெல்லானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய ஓய்வு தேவை அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய ஹைட்ரேஷனாக, அதாவது நிறைய நீர் சார்ந்த உணவுகள், திரவ உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக நியூட்ரிஷனல் சப்போர்ட் இருக்கணும். அதாவது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை இந்த ரூபெல்லானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த சிகிச்சை முறை இருந்தது. அதுக்கப்புறமா சிம்டமேட்டிக் கேர், அதாவது ரூபெல்லானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த மூட்டுகளில் வலி ஏற்படுதல், இது மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படும். ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மட்டும் கேர் பண்ணுறதுக்காக, அதாவது ரூபெல்லா வைரஸை முழுமையாக நீக்க முடியாது வேக்சின் இல்லாத போது. ஸோ அதுக்காக அந்த சிம்டம்ஸை மட்டும் கையாளுறதுக்காக சில மருந்துகள் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஆஸ்பிரின், அதுக்கப்புறமா அசிட்டோமினோஃபென், அதே மாதிரி ஐபிப்ரோஃபென் மாதிரியான
சில மருந்துகள் வந்து பயன்படுத்தப்பட்டு காய்ச்சல், அதே மாதிரி இந்த தலைவலி, அதுக்கப்புறம் வந்து மூட்டு வலிகள், ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு பெயின் ரிலீவர்ஸும் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து கடந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது இந்த இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகரிக்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டது. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன இந்த எல்லா சிகிச்சை முறைகளுமே கூட ரூபெல்லா வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தான் வந்து பலனை கொடுத்தது. நிறைய பேர் வந்து ரூபெல்லானால பாதிக்கப்பட்டு நிறைய சிக்கல்களை அனுபவிச்சாங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு தான், பிறக்கக்கூடிய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களிடம் இருந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரூபெல்லா ஏற்பட்டால் அவங்களுடைய பிளசண்டா நஞ்சுக்கொடி மூலமாக அந்த குழந்தைகளுக்கும் வந்து இந்த சிஆர்எஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படும், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மற்ற பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறவியின் போது இவ்வளோ பாதிப்புகளை ரூபெல்லானால பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட ரூபெல்லாவை அந்த காலகட்டத்தில் சமாளிக்கிறதுக்கு இந்த சிகிச்சை முறைகள் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் 1965ஆம் ஆண்டு ரூபெல்லா வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 1969 அது வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறமா 1971ஆம் ஆண்டு மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா இந்த 3 வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் உண்டான ஒரே வேக்சினா வந்து எம்எம்ஆர் வேக்சின், மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா வேக்சின் அப்படின்னு ஒரு வேக்சின் வந்து 1971 பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த எம்எம்ஆர் அப்படின்ற வேக்சின் தான் மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா இந்த 3 நோய்களையும் வந்து தடுக்கக்கூடிய தடுப்பூசியாக வந்து இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் 1 வயசில் ஆரம்பித்து 6 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 2 டோஸ் ஆனது எம்எம்ஆர் வேக்சின் வந்து போடப்பட்டு வருது. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் கடைபிடிச்சு வர்றாங்க. இதனாலேயே இந்த ரூபெல்லா அவுட் பிரேக்ஸ் ஆனது படிப்படியாக இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னமும் கூட பல நாடுகளில், குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் இந்த ரூபெல்லா வேக்சினே வந்து சரியாக மக்கள் மத்தியில் வந்து போகலை, எம்எம்ஆர் வேக்சின் வந்து. அதனாலேயே மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா இந்த 3 நோயினாலையும் அடிக்கடி வந்து ஆப்பிரிக்கா, அது மட்டும் இல்லாமல் சில ஏழை நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாதிப்புகளை வந்து எதிர்கொண்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த ரூபெல்லா அப்படின்ற பாதிப்பை வந்து எதிர்க்கக்கூடிய ரூபெல்லா வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை வந்து பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.